ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கு பார்க்க போறது கடந்த சில வாரமாகவே ஒரே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விவகாரத்தை பற்றிதான். ஒரு பக்கம் இவரோட சமையல் கைவண்ணத்துல சினிமா அரசியல் பிரமுகர்களை அசர வச்ச ஒரு செஃப், இன்னொரு பக்கம் மெஹந்தி சர்க்கார் படத்துல நம்ம மனசை கவர்ந்த ஒரு ஹீரோ. ஆமாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நாம பேசுறது மாதம்பட்டி ரங்கராஜ் பற்றி தான். இவரோட இரண்டாவது திருமண விவகாரம் ஏன் இவ்வளவு சர்ச்சையாச்சு, நெட்டிசனோட கமெண்ட்டுக்கு பயந்து இவர் ஏன் ஒரு விஷயத்த பண்ணாரு, வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் சில வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ருதிங்கிற ஒரு வழக்கறிஞரை கல்யாணம் பண்ணினார். அவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில விவாகரத்து பெறாமலேயே கடந்த வாரம் ஜோய் கிறிஸ்டில்டா என்கின்ற ஒரு ஆடை வடிவமைப்பாளரை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் ஜோய் கிறிஸ்டில்டா 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறதாக அவரே சொன்னது பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா, முதல் மனைவி புகார் கொடுத்தா ரங்கராஜுக்கு சிறைதான் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் கேள்விகள் எழுப்பி வந்தாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு சில புகைப்படங்களை வெளியிட்டார். விமான நிலையத்தில் எடுத்துக்கிட்ட அந்த புகைப்படங்களுக்கு அவர் கொடுத்த கேப்ஷன் ரொம்பவே கவனத்தையும் ஈர்த்தது. கனவுகளால் நிரப்பப்பட்ட பை, நெருப்பை கக்கும் கண்கள், சீர்குலைக்க முடியாத அமைதி, நம் மனநிலையை தடுக்க முடியாத போது பெரிய வேகத்தடை கூட சிறிய அறிக்கை போலதான் இருக்கும் என்று ஒரு அட்டகாசமான கேப்ஷன் ஒன்றை போட்டிருக்கின்றார். ரங்கராஜ் போட்ட இந்த கேப்ஷனை பார்த்த இணையவாசிகள் இப்ப கமெண்ட் செக்ஷனை ஆன் பண்ணிட்டு இந்த உருட்டுக்களை எல்லாம் உருட்டுங்கன்னு மீம்ஸ் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. தைரியமா இப்படி ஒரு கேப்ஷன் போட்டவர் ஏன் கமெண்ட் செக்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு, நெட்டிசன்களோட கமெண்ட்டுக்கு பயந்துதான் இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று பலரும் பேசி வராங்க. என்னதான் ஒரு பெரிய சமையல் கலைஞராகவும் நடிகராக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கின்ற ஒரு சில தவறான முடிவினாலேயே அவர் சேர்த்து வைத்த அத்தனை பேர்களும் இல்லாமல் போகின்றது. இந்த விஷயம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்.